Asslamu alikum. Welcome back to Mm Sha kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வீட்லயே எப்படி நெய் செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹோம்மேட் கீ ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி ரெசிபிஸ் போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் சொல்ற டிப்ஸ்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா நெய் எப்படி நிறைய எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி நான் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நீங்கள் பட்டர் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெய் எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியும். இப்போ நான் பேனில் வந்து இந்த ஃபுல் பட்டரையும் சேர்த்துடுறேன். பட்டர் வந்து செய்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். லைட்டாக மெல்ட்டாக இருந்தால் போதும். அப்போ தான் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்ய முடியும். உங்களுக்கு டைம் நிறையா இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் டிப் வந்து ஃப்ளேம் மீடியமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கீழே இருக்கிறது சீக்கிரமாக ஆகிடும், மேலே வர்றது வந்து லேட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குன்னா 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷத்துலேயே வந்து இந்த மாதிரி லிக்விட் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எல்லா பட்டரும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் ஹை ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது பொங்கி தான் வரும். இப்போ மேலே இருக்க அந்த நுரை வந்து அடங்கணும். அதனால நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. அடிக்கடி கரண்டி போட வேண்டாம். ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த பக்குவம் பார்க்குறதுக்கு தான். இப்போ மெல்ட்டான பட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. சைட்லலாம் நுரையாக இருக்குது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த எல்லாமே இந்த நெய் வந்து தெளிவாக வரும். அந்த நுரையெல்லாம் அடங்கினா தான் நெய் தெளிவாக வரும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃப்ளேமை வந்து லோலே இருக்கணும். இன்றைக்கி நம்ம செய்கிற மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து கீ தான், நெய் வந்து டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெய் வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட பிரெயினை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணும். டெய்லி வந்து நீங்கள் ஒரு நெய் எடுத்துக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. நெய் வந்து குட் ஃபேட் தான், பேட் ஃபேட் கிடையாது. தமிழில் வந்து நல்ல கொழுப்பு சத்து, நம்மளுக்கு செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். நெய் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அதுக்கு நீங்கள் வந்து தேன் மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிடக்கூடாது. சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட நெய் வந்துருச்சு. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது மட்டும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோன்னா கரெக்டாக ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். இப்போ நல்லா நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த எண்ணெய் பதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா சூப்பராக வருது. அவ்வளோதான், இன்னும் ஒரு நம்ம 5 நிமிஷம் வச்சுட்டோன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஃபுல்லாக தெளிஞ்சு வந்துடும். கீழே வந்து ப்ரௌன் ஆகணும். மெயினாக கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் லேயர் வந்திருக்கு பாருங்கள், நல்லா அது வந்து பேன்லேயே ஒட்டியிருக்கும். அவ்வளோதான், நெய் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு எப்படி நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு தெரியணும்னா முருங்கை கொழுந்து இருக்குல்ல, அது வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி நல்லா எண்ணெயில் கருவேப்பிலை போட்டால் எப்படி பொரிஞ்சு வருமோ அந்த மாதிரி பொரிஞ்சு வரும். உங்ககிட்ட முருங்கை இலை கொழுந்து இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பட்டை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யை வந்து ஆற வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் முருங்கை இலை, ஏலக்காய் அண்ட் பட்டை சேர்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கும் சேர்த்துக்கலாம், நான்வெஜ்ஜுக்கு சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து பட்டை வந்து ஸ்வீட்டில் பிடிக்காது. அப்படின்னா நீங்கள் இந்த முருங்கை இலை, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சொல்லலை, காஞ்ச மிளகாய் சேர்த்தா வந்து ஸ்வீட்டில் சேர்க்க முடியாது. இந்த மாதிரி நான் சொன்ன ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டாம். பாருங்கள், நல்லா இந்த ஃபுல் பாட்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு இந்த பாட்டில் வந்து 500 ml, அது போக வந்து 100 ml எனக்கு எக்ஸ்ட்ரா வந்தது. நெய்யை வந்து வெளியும் வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். தண்ணி இல்லாத பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். நான் ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். பார்க்கவே நல்லா கிளியராக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இதோட ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருந்தது, வீடே மணந்தது. பாருங்கள், நல்லா ஃபில்டராக இருக்குது. கிட்ட வந்து காட்டுறேன், நல்லா வந்து கிளியராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய தடவை செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம பட்டர்லேருந்து நெய் எடுத்தோம். ஆடையிலேருந்து எப்படி பட்டர் எடுக்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஐ பட்டன், என் ஸ்க்ரீன் இது 3த்தில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எல்லோ கலராக வரணும்னா ஒரு நாள் கழித்து யூஸ் பண்ணிங்கன்னா எல்லோ கலராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வடிகட்டணும்ல அந்த எக்ஸ்ட்ரா உள்ளது, இது வந்து நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ப்ரௌன் கலரில் வந்தது நெய்யில் உள்ளது வடிகட்டணும்ல, அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். அதில் முருங்கை இலை போடுறல, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நெய் செய்யும் போது இது சாப்பிடணுன்றதை விட இதுக்காகவே நீங்கள் நெய் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பிளெயினாக சாப்பிட உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் பாயாசமில் கூட அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். பாருங்கள், நெய் வந்து நெக்ஸ்ட் டே நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா மணலாக இருக்குது, அந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள்.
ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வெண்ணெய் வந்து பால் விற்கிறாங்களா அவங்கக்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய மால்ஸில் உள்ள சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், கேட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அமுல் பால், ஆவின் பாலில் ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு டெய்லி 50 கிராம் பட்டர் அந்த வெண்ணெய் கிடைக்கும், மலாய் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் நிறைய ரெசிபிஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை, see you, take care, stay home, stay safe. மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாகிராம் அண்ட் FBயில் ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் டெய்லி என்னென்ன வீடியோஸ் போடுறேன்னு உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது.